டெங்கு பாதிப்பு தெரிந்தால் பொதுமக்கள் சுயமாக மருந்து வாங்கி உட்கொள்ளாமல் மருத்துவமனையை அணுகுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார். ஏற்கனவே ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் ஓமந்தூரார் மருத்துவமனையில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் நம்ம தலைமையில் இதை டெங்கு எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்தெந்த மாவட்டங்களில் காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக டாக்டர்ஸ், நர்சஸ், அப்புறம் மீடியாலாம் வந்திருந்தீங்க. எல்லாத்துக்குமே நம்ம சொல்லியிருந்தோம். பெரிய மாவட்டங்களான சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தஞ்சாவூர், வேலூர் இந்த மாவட்டங்களெல்லாம் கொஞ்சம் நமக்கு ரிப்போர்ட்டிங் அதிகமாகிட்டு வருது. இது வருஷம் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஏன் அப்படின்னா அந்த பருவ மாற்றங்களாலும் மழையினாலும் கொசுக்கள் அந்த ரேப்பிட் ப்ரொடக்ஷன், அதாவது அந்த கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுவதால் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முதலெல்லாம் கொசுக்கள் கடித்து இன்னொருத்தர்கிட்ட ஒரு டெங்கு வந்தவருக்கு கடித்து இன்னொருத்தர் கடிக்கும்போது வரக்கூடிய டெங்கு நோய் போக கொசு உற்பத்தி ஆகும் பொழுதே அந்த முட்டையிலேயே அந்த வைரஸ் கேரி ஆகிறதுனால இதனுடைய பாதிப்பு நம்ம டெங்கு வந்தால் தான் வந்த பேஷண்ட் இருந்தால் பரவுனா தான் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கொசுக்கள்லேயே டெங்கு டிரான்ஸ்ஓவேரியன் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகும்போதே அதில் அந்த மஸ்கிட்டோ வைரஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொசு உற்பத்தியை தடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது கொசுக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடங்களில் எங்கெல்லாம் கொசுக்கள் காணப்படுதோ அங்கெல்லாம் மருந்தடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். இது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேஷண்ட் அதை பார்க்குறதுக்கு எல்லா டாக்டர்ஸ், நர்சஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அதுக்கு தேவையான மருந்துகள் கொசு உற்பத்தி ஆவதை தடுப்பதற்கும் கொசுக்கள் வளர்ந்த கொசுக்களை அழிப்பதற்கும் உண்டான மருந்துகள் எல்லா இடத்துக்கும் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் ரொட்டீனாக நம்ம பண்ணக்கூடியது. ஜூலை மாதத்துலேருந்தே பொதுவாக இதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். டிசம்பர் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை, அது இல்லாமல் ரொட்டீனாக பெய்யக்கூடிய அப்பப்போ பெய்யக்கூடிய இன்டர்மிட்டன்ட் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மழைக்கும் இந்த கொசுக்கள் தண்ணீர் தேங்கி அந்த தண்ணீரில் கொசுக்கள் முட்டையிட்டு உற்பத்தி ஆகிறத தடுக்கிறது தான் அது முக்கிய வேலையை இப்போ பொது சுகாதாரத்துறை பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா பேஷண்ட் நிறைய வந்ததுக்கப்புறம் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த சுகாதாரத்துறையை இயங்கிக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் டெய்லி சர்வைலன்ஸ், ஹாஸ்பிட்டல் சர்வைலன்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி டெய்லி எத்தனை ஃபீவர் கேஸ் இருக்குது, எத்தனை பேர் இன்பேஷண்ட்டாக இருக்காங்க, எத்தனை பேர் அவுட் பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சர்வைலன்ஸ் பண்ணி அந்த எங்கெல்லாம் ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட நபரோ அல்லது 3க்கும் மேற்பட்ட நபர் இருக்காங்களோ அங்கே நம்ம நம்மளுடைய சர்வைலன்ஸையும் நம்ம ட்ரீட்மெண்ட்டையும் இன்டென்சிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். இல்லை, கடந்த ஒரு வாரத்தில் இப்போ அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கேஸ்னால் கூட 38 மாவட்டங்கள் இருக்குது, 38 கேஸ் ஆகிடுது. இந்த டபுள் டிஜிட்டாக இருந்தது இப்போ 3 டிஜிட்ஸ், 100க்கு மேற்பட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இது எங்கெல்லாம் டெஸ்டிங் அதிகமாக பண்ணுறாங்களோ அங்கே தான் முக்கியமாக அந்த கேசஸ் ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. உதாரணத்துக்கு பெரிய சிட்டிஸில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற இடத்துல நிறைய டெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் ரிப்போர்ட்டிங் அதிகமாக இருக்குது. அதாவது மாவட்டம்னு சொன்னிங்கன்னா நான் சொன்னது சென்னை, கோயம்புத்தூர், வெள்ளூர், கடலூர், தஞ்சாவூர், திருவள்ளூர் இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் மெயினாக நமக்கு ரிப்போர்ட்ஸ் நிறைய வருது. அது காரணம் ஒன்று கேசஸ் இந்த சீசனில் இன்க்ரீஸ் ஆகிறது ஒன்று, இன்னொன்று ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், லேப் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துட்டுருக்குது. இருந்தாலும் நம்ம ரூரல் பகுதிகளில், அதாவது கிராம பகுதிகளில் கூட இந்த சர்வைலன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். டெங்குவால் உயிரிழப்பு சமீபத்தில் எதுவும் இல்லை சார். இல்லை, இந்த ஆண்டு நான் கரெக்டாக பார்த்து தான் சொல்லணும். பெருசாக இல்லை, போன வருஷம் மாதிரி இல்லை. இந்த சீரியஸ் கேசஸ் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெங்கு வந்த முதல் நாள் ஃபீவர் முக்கியம் கிடையாது. 4வது நாள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, அடல்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா ஃபீவர் அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த பிளாஸ்மா ஓவர்லோட் அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு சூழ்நிலை அந்த கிளினிக்கல் டெவலப்மெண்ட் வரும்பொழுது அப்போ தான் ட்ரீட்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணணும். அது சம்மந்தமாக டாக்டர்களுக்கெலாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களும் வந்து இதை லேஸில் எடுத்துக்காமல் எந்த ஃபீவர் வந்தாலும் அவங்களே செல்ஃப் மெடிகேஷன் எடுக்காமல் ஹாஸ்பிட்டல் பிரைமரி ஹெல்த் சென்டரோ ஜிஹெச்சோ மெடிக்கல் காலேஜோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ அவங்கவுங்களுக்கு எது உகந்ததாக இருக்குதோ அந்த பக்கத்தில் இருக்குதோ அதுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் டயக்னோசிஸ் எல்லாமே இருக்கிறதுனால எல்லோரையும் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இல்லை, ஒரே கொசு தான் இதை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஈடிஸ் கொசு தான். சிக்கன்குனியா வைரஸ் வேறு, டெங்கு வைரஸ் வேறு. சிக்கன்குனியா வந்து முட்டியில் வீக்கம், வலி, ஃபீவர், இதுதான் மெயின். அவங்களுக்கு வந்து இந்த சிக்கன்குனியா வந்து ரொம்ப சீரியஸாக டெத்து உண்டாக்குற அளவுக்கு அது கிடையாது. அதே சமயம் டெங்கு வந்து அப்படி கிடையாது. டெங்கு வந்து வல்னரபிள் பாப்புலேஷன், அதாவது குழந்தைகள், ப்ரெக்னென்ட் மதர்ஸு, 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், ஏற்கனவே டயபெட்டிஸ் சுகர் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள வந்து பார்த்துக்கணும். அதனால் டெங்குவில் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சில கேசஸ் காம்ப்ளிகேட் ஆகி மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிக்கன்குனியாவில் அந்த வாய்ப்பு கம்மி.